ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பகுதியோட எண்டில் ஒரு கிளிப்போட ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் அதோட தொடர்ச்சியாக 3 வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ரிப்பிள் எஃபெக்ட், ரெண்டாவது டபுள் ட்ரான்சிஷன் எஃபெக்ட், மூணாவது ஃப்ரீஸ் ஃப்ரேம் எஃபெக்ட். ஸோ இந்த 3 எஃபெக்ட்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகளை நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸையும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம லைஃப்பை மேம்படுத்தும் ஸ்கில்ஸ் வளர்ப்போம். நம்மளோட ப்ராஜெக்ட் டைம்லைனில் இப்போது நிறைய வீடியோ அண்ட் ஆடியோ கிளிப்ஸ் ஆல்ரெடி ரஃப் கட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு இதில் ஒரு பர்டிகுலர் கிளிப்போட ஸ்பீட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளிப்பை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்போட ஸ்பீடை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்பீட் சேஞ்சுன்ற இந்த செக்ஷனில் நமக்கு இந்த சேஞ்ச் ஸ்பீடுன்ற இடத்துல வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளிப்போட ஸ்பீட் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளிப்போட ஸ்பீட் சேஞ்ச் ஆனதுனால அதுக்கப்புறமா டைம்லைனில் ஒரு கேப் ஃபார்ம் ஆகிடுது. இதனால நம்ம டைம்லைனை திரும்ப ரீஅலைன் பண்ணுறதுக்கு அந்த கிளிப்புக்கு அப்புறமா இருக்கிற எல்லா வீடியோ அண்ட் ஆடியோ கிளிப்ஸையும் நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணணும். ப்ராப்பராக எல்லா லேயர்ஸ்லேயும் நம்ம அந்த கிளிப்ஸை செலக்ட் பண்ணாட்டி மிஸ்அலைன்மெண்ட் டைம்லைனில் ஈஸியாக நடந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி மேனுவலாக நம்ம செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான இஷ்யூஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ரிப்பிள் டைம்லைன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஸ்பீட் சேஞ்ச் செக்ஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே ரிப்பிள் டைம்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த ரிப்பிள் டைம்லைனை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சேஞ்ச் ஸ்பீடில் என்ன வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு அந்த பர்டிகுலர் கிளிப்கான ஸ்பீட் வேரி ஆகும்போது அது பின்னாடி இருக்கிற மற்ற எல்லா கிளிப்ஸையும் ப்ராப்பராக அலைன்மெண்ட்டில் கொண்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன வேல்யூவில் நம்ம ஸ்பீட் சேஞ்ச் பண்ணாலும் இந்த கிளிப்ஸ் எல்லாமே மூவ் ஆகி நமக்கு டைம்லைனில் ப்ராப்பராக அலைன் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது பண்ணுறதுக்கு தான் நமக்கு ரிப்பிள் டைம்லைன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் இந்த கிளிப்பை நம்ம ஸ்பீட் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கேப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த கிளிப்போட மொத்த டியூரேஷனுமே அரௌண்ட் 15 செகண்ட்ஸ் தான். இந்த கிளிப்பை நம்ம அப்படியே இந்த டைம்லைனில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த கேப் நமக்கு க்ரியேட் ஆச்சு. இப்போது நம்ம ஒரு கிளிப் யூஸ் பண்ணுறோம், அது 15 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஆனால் நம்ம அந்த 15 செகண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ரஃப் கட் பண்ணி தான் நம்ம அந்த டைம்லைனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோன்னா அப்போது நமக்கு ரிப்பிள் டைம்லைன்ற ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த கிளிப்பில் பார்த்தோன்னா அந்த கையிலேருந்து சாண்ட் கீழே விழுகிற இந்த போர்ஷன் வரைக்கும் நம்ம எடிட் பண்ணி டைம்லைனில் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரிப்பிள் டைம்லைன் நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணாமல் ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் இங்கே பார்க்க முடியும் அந்த கிளிப் நம்ம எவ்வளோ எடிட் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த டியூரேஷனை தாண்டி அது ப்ளே ஆகுது. ஸோ இப்போ நமக்கு அந்த கையிலேருந்து அந்த சாண்ட் கொட்டுறதையும் தாண்டி நமக்கு இந்த கிளிப் ப்ளே ஆகுறது தெரியுது. இப்போ மறுபடியும் நாம் இந்த ரஃப் கட் எவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த டியூரேஷனுக்கு நம்ம இந்த கிளிப்பை ட்ரிம் பண்ணி பின்னாடி இருக்கிற டைம்லைனில் மற்ற கிளிப்ஸையும் நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல தான் நமக்கு ரிப்பிள் டைம்லைன் ஆப்ஷன் இன்னும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம ரிப்பிள் டைம்லைன் நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ சேஞ்ச் ஸ்பீடில் வேல்யூ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியுது அந்த கிளிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் நம்ம என்ன கட் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த டியூரேஷன் மட்டும்தான் அது ப்ளே ஆகும். அதுக்கப்புறமா இருக்கிற மற்ற எல்லா கிளிப்ஸும் ப்ராப்பராக அது எல்லாமே ரீஅலைன் பண்ணிக்கும் டைம்லைனில். இதே ரிப்பிள் எஃபெக்டில் நம்ம ஒரு கிளிப்பை டெலீட் பண்ணவும் முடியும். இப்போ நம்ம ஒரு கிளிப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளிப்பை நம்ம செலக்ட் பண்ணி பேக் ஸ்பேஸ் நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணோன்னா அது கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிடும். பட் அந்த கிளிப் ரிமூவ் ஆன அந்த குறிப்பிட்ட செக்ஷன் கேப்பாக தான் டைம்லைனில் இருக்கும். நமக்கு இப்போது அந்த கேப் இல்லாமல் இந்த ரிப்பிள் எஃபெக்ட் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டும் பேக் ஸ்பேஸும் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளிப் நமக்கு ரிமூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரிப்பிள் எஃபெக்டில் பின்னாடி இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் ப்ராப்பராக டைம்லைனில் அலைன் ஆகிடும். இதை நம்ம ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம நார்மலாக டெலிட்டுன்னு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணாலும் இதே எஃபெக்ட் நமக்கு க்ரியேட் ஆகும்.
அப்போ இந்த ரிப்பிள் எஃபெக்டை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணலாமே நினச்சோன்னா இந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து ஆடியோ அண்ட் வீடியோ கிளிப் இங்கே லிங்க் ஆகிருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஸ்பீட் சேஞ்சோ டெலிட்டோ பண்ணுறோன்னா இந்த குறிப்பிட்ட கிளிப் மட்டும்தான் இங்கே இம்பேக்ட் ஆகிறதுனால டைம்லைனில் வேரியேஷன்ஸ் க்ரியேட் ஆகாது. அதே இது நமக்கு இதுக்கு முந்தின செக்ஷனான இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா இதில் கீழே நம்ம பார்த்தோன்னா ஒரு ஆடியோ கிளிப் இருக்குது, மேலே மல்டிபிள் வீடியோ கிளிப்ஸை நம்ம ரஃப் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது பொதுவாக மியூசிக் வீடியோலாம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆடியோ கிளிப்புக்கு நம்ம மல்டிபிள் வீடியோ ஃபுட்டேஜஸை நம்ம டைம்லைனில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ நம்ம ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ஸ்பீடை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், வித் ரிப்பிள் டைம்லைனை செலக்ட் பண்ணி நம்ம அந்த ஸ்பீட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோன்னா இந்த ஆடியோவோட லென்த்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஆடியோவோட லென்த் வந்து கம்ப்ரஸ் ஆகும். மேலே இருக்கிற வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே இந்த ஆடியோ கிளிப்போட கம்ப்ளீட்டாக மிஸ்அலைன் ஆகிடும். இது வந்து ஒரு மேஜரான மிஸ்அலைன்மெண்ட் இஷ்யூ க்ரியேட் பண்ணும். ஸோ நம்ம ரிப்பிள் எஃபெக்டோட ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறோமோ இல்லைனா கிளிப்பை டெலீட் பண்ணுறோமோ நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஏன்னா டைம்லைனில் இருக்கிற எல்லா கிளிப்ஸையுமே இது வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இந்த ரிப்பிள் எஃபெக்டில் இருக்குது. ஸோ எங்கே நமக்கு ஆடியோ அண்ட் வீடியோ கிளிப் வந்து லிங்க்டாக இருக்குதோ அந்த இடத்துல நம்ம ரிப்பிள் எஃபெக்டோட நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா அது ப்ராப்ளம் ஆகாது. சரி, நம்ம இப்போது ரெண்டாவது வீடியோ எடிட்டிங் டெக்னிக்கான டபுள் டிரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி கொடுக்குறதுன்றத இப்போ பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம டிரான்சிஷன் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 கிளிப்ஸுக்கு நடுவில் தான் நம்ம ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் நான் இங்கே 2 கிளிப் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 கிளிப்புமே ஒரு ட்ரோன் ஷாட் தான். ஸோ இந்த 2 கிளிப்புக்கு நடுவில் நான் ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளிப்புக்கு நடுவில் அந்த ப்ளே ஹெட்டை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டிரான்சிஷன் எஃபெக்டில் ஒரு எஃபெக்டை நான் அதில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதில் நான் கிராஷ் ஜூம்ன்ற இந்த எஃபெக்டை இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோன்னா கிராஷ் ஜூம்ன்றது 2 கிளிப்புக்கு நடுவில் இந்த எஃபெக்ட் வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகிடுச்சு. சரி, இதே இடத்துல இன்னொரு டிரான்சிஷன் எஃபெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நாம் இந்த கிராஷ் ஜூமோட இந்த 2 கிளிப்ஸையும் சேர்த்து ரைட் கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட்டில் நியூ காம்பவுண்ட் கிளிப்புன்னு இருக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லா கிளிப்ஸும் ஒன்றாயிடும். ஸோ இதில் நம்ம ஒரு நேம் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கிளிப்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வித் அந்த கிராஷ் ஜூம் எஃபெக்டோட ஒரே காம்பவுண்ட் கிளிப்பாக இது க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ப்ளே ஹெட்டை எங்கேயுமே மூவ் பண்ணாமல் அதே இடத்துல அதே பொசிஷனில் வச்சு நம்ம இன்னொரு டிரான்சிஷன் எஃபெக்டை இதே இடத்துல க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பிளேட் டூல் வச்சு இந்த 2 கிளிப்பையும் கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கட் பண்ண உடனே இந்த மிட் செக்ஷனில் நம்ம வேறு எந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் வேணாலும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் எட்ஜிங்கிற டிரான்சிஷன் எஃபெக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்ஜி டிரான்சிஷன் எஃபெக்ட்டும் கிராஷ் ஜூம் எஃபெக்ட்டும் கம்பைண்டாக நமக்கு இந்த கிளிப்பில் ப்ளே ஆகுது. இது டபுள் டிரான்சிஷன்னு 2 டிரான்சிஷன் மட்டும்னு கிடையாது. நம்ம இதே மாதிரி காம்பவுண்ட் கிளிப் பண்ணி மல்டிபிள் டிரான்சிஷன்ஸ் கூட நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி நம்மளால் ஒரு கிளிப்போ ஒரு இமேஜுக்கோ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனும் ஒரு வீடியோ டிரான்சிஷன் எஃபெக்டையும் கம்பைண்டாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இங்கே நம்ம இந்த இமேஜ் பார்க்குறோம். இந்த இமேஜுக்கு நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இங்கே நான் இந்த இமேஜுக்கு ஒரு ஜூம் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ப்ளே ஹெட்டை ஸ்டார்டிங்கில் வச்சு நான் கீ ஃப்ரேமை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ளே ஹெட்டை லாஸ்ட் நான் வச்சுட்டு நான் ஜூம் 1.76ன்ற ஒரு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த இது ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இமேஜ் ஜூம் இன் ஆகிறது நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ நமக்கு இந்த இமேஜில் எங்கே அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் வேணுமோ அந்த இடத்த நம்ம இப்போ பிரேக் பண்ணலாம். இப்போ நாம் இந்த ஜூம் எஃபெக்டோட இந்த இமேஜை பிரேக் பண்ணாலும் இந்த ஜூமின் நம்ம எப்படி வேல்யூ கொடுத்துருக்குறோமோ அந்த வேல்யூஸ் வந்து இந்த இமேஜ் பிரேக் ஆனாலும் அதே வேல்யூஸ் தான் இங்கே ஃபாலோ ஆகும். சரி, இப்போ இந்த கிளிப்புக்கு நடுவில் நம்ம என்ன டிரான்சிஷன் ஆனாலும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். மறுபடியும் நான் அந்த எட்ஜி டிரான்சிஷன் எஃபெக்டே நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னாலே தெரியுது ஜூமின் ப்ளஸ் நமக்கு ஒரு வீடியோ டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து இங்கே க்ரியேட் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் டிரான்சிஷன் எஃபெக்டையும் நம்மளால் கம்பைண்டாக இங்கே க்ரியேட் பண்ண முடியும். சரி, நம்ம இப்போது மூணாவதாக ஃப்ரீஸ் ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கிளிப் நான் இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேமுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன் டைம்லைனில்.
இப்போ இந்த கிளிப்பில் ஏதாவது ஒரு ஃப்ரேமை நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, உதாரணமாக இந்த கன் ஃபயர் ஆகிற அந்த மொமெண்ட்டை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்ப அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃப்ரேமை மட்டும் நம்ம அந்த கிளிப்லேருந்து தனியாக எடுத்துக்கிறதுக்கு பிளேட் டூல் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃப்ரேமை மட்டும் அந்த கிளிப்லேருந்து தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நாம் இந்த பர்டிகுலர் ஃப்ரேமை நம்ம ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் கிளிப் ஸ்பீடில் ஃப்ரீஸ் ஃப்ரேம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சேஞ்ச் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஃப்ரேம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகிடும். இந்த ஃப்ரேம்க்கு நம்ம ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நம்மளால் இந்த குறிப்பிட்ட ஃப்ரேமுக்கு க்ரியேட் பண்ண முடியும். இப்போது இங்கே நான் ஜூம் எஃபெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது அந்த குறிப்பிட்ட ஃப்ரேமில் ஜூம் இன் ஆகிட்டு ஜூம் அவுட் ஆகிற மாதிரி நான் ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃப்ரேம் வர ரீஜன் மட்டும் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பொதுவாக எக்ஸ்பிளைனர் வீடியோஸ்க்கெலாம் நிறையா யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரேமை மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கான வீடியோவில் நம்ம 3 வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷனோ இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கில்ஸ் வளர்ப்போம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.